எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம கண்ணம்மாஸ் உலகில என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, கல்யாண வீட்டு சாம்பார் தூள் தாங்க நம்ம வீட்லயே வறுத்து அரைக்க போறோம். கல்யாண வீட்லலாம் போய் நம்ம சாப்பிடும்போது, இங்க மட்டும் எப்படி இவ்வளவு நல்லா இருக்கு சாம்பாரு, நம்ம வீட்ல செய்யும்போது இப்படி வரமாட்டேங்குதே அப்படின்னு நம்ம யோசிப்போம். அந்தபடி நம்ம வீட்லயே வறுத்து அரைச்சிரலாங்க. பொருள் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. நான் வறுக்கும்போது ஒவ்வொரு பொருளும் அளவுகள் சொல்றேங்க. இதே அளவுகளோட நீங்க வறுத்து அரைச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா, நம்ம டிஃபனுக்கு, சாப்பாடுக்கு எல்லாமே வச்சுக்கிறலாம். 100 கிராம் உளுந்து சேர்த்துக்கிறலாங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம நல்லா கலர் மாறி வரும். எடுத்துறலாம் கருக விடாம. நல்லா வறுத்தாச்சுங்க. அடுத்தது வெந்தயம் சேர்த்துக்கிறலாம். வெந்தயம் ஒரு 50 கிராம் சேர்த்துக்கிறலாங்க. வெந்தயம் நல்லா அப்படியே பொன்னிறமா நல்லா வறுத்து எடுத்துக்கிறலாம். வத்தல், மல்லி எல்லாம் நல்லா காய வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கிறலாங்க. மல்லியெல்லாம் காய வச்சு தான் வச்சுருக்கு. கடலைப்பருப்பு 100 கிராம் சேர்த்துக்கிறலாம். இந்த பருப்பு வறுக்கிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்றபடி மற்ற பொருளை சீக்கிரமாக வறுத்துடலாம். கல்யாண வீட்டு சாம்பார் பார்த்தீங்களா, மண்டபத்தில் வைக்கும்போதேவும் அப்படியே வாசம் குப்பு குப்புன்னு அடிக்கும். அந்தளவு நல்லா இருக்குங்க. அதே மசாலா தான் நம்ம வீட்டிலேயே வறுத்து அரைக்கிறோம். நம்ம வீட்டில் வைக்கும்போது அடுத்த தெருவுக்கு வாசம் அடிக்கும் சாம்பார். யார் வீட்டிலடா கல்யாண வீட்டு சாம்பார் வைக்கிறாங்க அப்படின்னு நினைக்க தோணும் எல்லாருக்கும். இப்போது பச்சரிசி 50 கிராம் அதையுமே நல்லா பொன்னிறமாக நல்லா வறுத்துக்கிறலாங்க. பொன்னிறமானா அந்த பொரிஞ்சு வரும் நம்ம எடுத்துக்கிறலாம். இப்போது சீரகம் 125 கிராம் சேர்த்துக்கிறலாம். நல்லா பார்த்திங்கன்னா அப்படியே கருக விடாமல் இது சீக்கிரமாக வறுத்துடலாம். அப்படியே லைட்டாக சூடு ஏறவும் அப்படியே நம்ம போட்டுடலாம். ரொம்ப சீரகமெல்லாம் வறுக்க தேவையில்லை. நல்லா வறுத்தாச்சு பாருங்கள். அடுத்தது நம்ம கடுகு சேர்த்தாச்சுங்க. கடுகு பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வறுத்துரும். ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது. 50 கிராம் கடுகு. இந்த டக்குன்னு இதாயிரும், கருகிரும். மிளகு ஒரு 100 கிராம் சேர்த்துக்கிறலாங்க. மிளகுமே சீக்கிரமாக வறுத்துடலாம். மல்லி சேர்த்துக்கிறலாம். 1/2 கிலோ மல்லி இப்போது 1/4 கிலோ அளவாக போட்டுக்கிறலாங்க. மஞ்சள் 25 கிராம் சேர்த்துருக்கேன். மஞ்சள் வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது. அதனால் 25 கிராம் போதும். இதையுமே நல்லா வறுத்துக்கிறலாம். இது மல்லியுமே சீக்கிரமாக வறுத்துரும். ஏன்னா நம்ம வெயிலையும் காய வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் லேசாக அந்த சூட்டுலேயே லேசாக வறுத்து எடுத்துக்கிறலாம். 2 தடவை போட்டு வறுத்துக்கிறலாம். நிறைய இருந்ததுன்னா வறுக்க முடியாது இல்லையா, அதனால் பகுதி போட்டுக்கிறலாம். சூடு ஏறிடுச்சுங்க. அடுத்து இன்னொரு டைம் போட்டு எடுத்துக்கிறலாம். இப்போது கருவேப்பிலை கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கிறலாங்க. கருவேப்பிலை சேர்க்கும்போது நல்லா வாசமாக இருக்கும். நான் காஞ்ச கருவேப்பிலை தான் இருந்துச்சு. உங்கள்கிட்ட பச்சை கருவேப்பிலை இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை வறுத்ததுக்கப்புறமா கட்டி பெருங்காயம் 50 கிராம். இது கொஞ்சம் பார்த்திங்கன்னா இந்த ஈரப்பை சேர்க்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு. இந்த பெருங்காயம் நல்லா இருக்குது, நல்லா வாசமாக இருக்குது. இந்த பெருங்காயம் என்எஸ்ன்னு நினைக்கிறேங்க பேர். இந்த கம்பெனி நல்லா இருக்குது. இது அப்படியே நான் கையாலேயே பிச்சு போட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுக்கிறதுக்கு தாங்க கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. நல்லா வறுத்து போடவும் நல்லா இருந்துச்சு, நல்லா வாசமாக இருந்துச்சு. அந்த கீழே லேசாக தூள் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதை கீழே போட்டு அந்த பீஸ் மட்டும் போடணுங்க. அந்த பெருங்காய கட்டிகளை மட்டும் போட்டாச்சு. இது ஒரு பக்கம் ஆறட்டுங்க. நல்லா ஃபுல்லாக எல்லாமே வறுத்தாச்சு. இவ்வளவு தான் பொருள். அடுத்து தனி மிளகாய் வத்தல் 750 கிராம் 3/4 கிலோ. காஷ்மீர் மிளகாய் வத்தல் இருக்குது பார்த்திங்களா, அது ஒரு 100 கிராம் சேர்த்துக்கலாம். அது கலருக்காக நான் சேர்த்துருக்கேன். சாம்பார் தூள் வந்து நல்லா கலராக இருக்கும். நம்ம ஹோட்டலில் விசேஷ வீட்டில் எல்லாம் நம்ம சாப்பிட்றோம் பார்த்திங்களா கலராக, அந்த மாதிரி நல்லா கலராக இருக்கும். அதனால் கூடவே வத்தல் காய போடும்போதே கூட காய போட்டாச்சு கலந்தேவும். மொத்தம் 850 கிராமுங்க. காஷ்மீர் மிளகாய் வந்து காரம் இருக்காது, கலருக்காக தான். இப்போது தட்டில் இருக்கிறத வாளியில் சேர்த்து கொடுத்துட்லாம். தனி மிளகாத்தூளுக்கு வேறு காய வச்சுருந்தேன். பாருங்கள், சாம்பார் தூள் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இதே போல் நீங்களும் அரைச்சி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கு, ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். 2 தட்டில் இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாக சாம்பார் தூள் தாங்க. பாய், நன்றி, வணக்கம். கல்யாண வீட்டு சாம்பார்.